இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் கே. சுபாஷ். நான் மலேசியாவில் இருக்கிறேன். ஃபோரெக்ஸில் ஒரு லைஃப் ட்ரேடராகவும் ட்ரெயினராகவும் ஃபண்ட் மேனேஜராகவும் இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி 20ஆம் தேதி 7வது மாதம் 2015 மலேசிய நேரம் 8:52க்கு நான் இதை இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த நேரத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய இந்த கரன்சிங்கெல்லாம் நீங்கள் லாங் டேர்ம் ட்ரேட் பண்ணுவதற்கு இந்த அலர்ட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த வகையில் முதல் வாய்ப்பு என்று பார்க்குறப்ப USD JPY நல்ல வாய்ப்பில் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இது 1 to 4க்கு வந்துருச்சு. ஏற்கனவே பெரும்பாலானவருடைய கணிப்பு 1 to 6 வரைக்கும் போகணும். கிட்டத்தட்ட அந்த நிலையை அது எட்டுவதற்கு இன்னும் ஒரு 1800 பிப் இருக்குது. ஆக அந்த நிலையில் லாங் டேர்ம் ட்ரேட்டுக்கு நம்ம இதை போடலாம். இந்த இடத்துல இந்த கரன்சி செல் பண்ணுவதற்கு ரொம்ப சரியான ஒரு கரன்சி. ஆக இதில் நீங்கள் செல் பண்ணும் பொழுது இது மேலே மேலே போனாலும் அதற்கான என்னுடைய மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் லாபத்தில் வரலாம். அடுத்தபடியாக வாய்ப்பு என்று பார்க்குறப்ப கிரேட் பிரிட்டன் பவுண்ட் கனடா, இந்த கரன்சி பார்த்திங்கன்னா இதனுடைய வொலட்டிலிட்டி ரொம்ப வேகமாக இருக்குது. இந்த மாதிரி கரன்சி இப்படி வேகமாக மூவ் பண்ணுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது மறுபடியும் இந்த இடத்துலே விழுறதுக்கு, இந்த ப்ரைஸ்க்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கரன்சியை செல் பண்ணுவதற்கு நீங்கள் எல்லோரும் தயாராகுங்க. அடுத்தபடியாக வாய்ப்பு என்று பார்க்குறப்ப USD கனடா, இது கிட்டத்தட்ட கிரேட் பிரிட்டன் பவுண்ட் கனடாவை ஃபாலோ பண்ணி வருது. பணம் அதிகமாக இருக்கிறவங்க கிரேட் பிரிட்டன் பவுண்ட் கனடா யூஸ் பண்ணுங்கள். பணம் குறைவாக இருக்கிறவங்க USD கனடா யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே கிரேட் பிரிட்டன் சம்பந்தமான கரன்சி எல்லாமே வொலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ USD கனடாவில் ஒரு 1000 பிப்ஸ் மூவ்மெண்ட் ஒரு நாளைக்கு இருக்குன்னா, கிரேட் பிரிட்டன் பவுண்ட் கனடாவில் ஒரு 1400லேருந்து 1500 இருக்கும். அதனால் பணம் அதிகமாக இருக்கிறவங்க கிரேட் பிரிட்டன் பவுண்ட் கனடாவை செல் பண்ணுங்கள். பணம் உங்களுக்கு குறைவாக இருக்கிறவங்க USD கனடாவை பயன்படுத்துங்க. அடுத்தபடியாக வாய்ப்பு என்று பார்க்கும் பொழுது கிரேட் பிரிட்டன் பவுண்ட் USD, இந்த கரன்சியும் பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இந்த கரன்சியில் நல்ல ஒரு வாய்ப்பை பார்த்து நீங்கள் ஒரு H1ல் தேடி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தடில் செல் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பார்க்க முடியும். அடுத்தபடியாக வாய்ப்பு என்று பார்க்குறப்ப யூரோ USD, ஏன்னா இது ரொம்ப கீழே இறங்கிருச்சு. கீழே இறங்கிட்டு இப்போ மறுபடியும் மேலே ஏறுறதுக்கு உள்ள ஒரு வாய்ப்பில் இருந்துச்சு. கொஞ்ச நாளாக மேலே ஏறிட்டு கீழே விழுவுறதும், மேலே ஏறிட்டு கீழே விழுவுறதும் அப்படியே இருக்குது இந்த கரன்சி. ஆக அந்த வகையில் இந்த கரன்சியில் ஆக கீழே பார்க்குறப்ப ஒரு 3852 பிப்ஸ் தான் இருக்குது. ஆக இந்த கரன்சியை கீழே இறங்க நீங்கள் பாய் பண்ணுவதற்கு தயாராகலாம். இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த கரன்சி எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரேட் பண்ணும் பொழுது, இப்போ நான் அனலைஸ் பண்ணியிருக்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் இதை அந்த நியூஸ், அந்த கரன்சிங்களுக்கெல்லாம் எப்போ நியூஸ் வருதோ அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் ரேட் இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் இந்த ட்ரேட்டில் இறங்கி நல்ல லாபகரமாக அந்த ஃபோரெக்ஸில் வெற்றி பெறணும்னு இந்த வேலையில் கேட்டுக்கொண்டு இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.